இந்த எடிபிள் ஆயில் இம்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்போ ஏறும் இறங்கும். கத்தி மேல் நடக்கிற மாதிரியே. ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதனோட இறக்குமதி வாய்ப்பு பெருமளவு அதிகரிச்சிருக்குது. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பாம் ஆயில் இம்போர்ட்ட பொறுத்தவரையில போன மாசம் 34% அதிகரிச்சிருக்குது. இந்த அளவுக்கு திடீர்னு அதிகரிச்சது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மாரி தெரியல. ஆனா இந்த மாதிரி பெரிய குவான்டிட்டி இந்தியாவுக்குள்ள இம்போர்ட் ஆகுது அப்படின்னா, அதனோட தேவை எந்த அளவுக்கு இந்தியால இருக்குது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்த எடிபிள் ஆயில் இம்போர்ட்டில் 52% கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில். பாதிக்கு மேலே நாம் இறக்குமதி பண்ணக்கூடிய தாவர எண்ணெயில் பாம் ஆயிலோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல செய்தி. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு நாம் அதிகமாக ஏன் இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதனோட விலை வந்து ஒரு டன்னுக்கு $100 அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஸோ அதனால தான் வந்து பாம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பல நாடுகள், இந்தியா உட்பட பல நாடுகள் வந்து இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் வந்து இந்தியா தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம இந்த மாதிரி க்ரூடு பாம் ஆயிலை இங்கே இறக்குமதி பண்ணுறோம். ரீஃபைன்டு பாம் ஆயிலையும் இறக்குமதி பண்ணுறோம். க்ரூடு பாம் ஆயிலை இறக்குமதி பண்ணி நார்த் இந்தியாவில் நிறைய அந்த ரீஃபைனிங் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அங்கே ரீஃபைன் பண்ணி ஒரு பிராண்டு போட்டு இந்தியாவில் விற்பனை பண்ணுறதுங்கிறது நமக்கு நல்ல லாபத்தை தரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல் பண்ணணும். ரீஃபைன்டு பாம் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வாங்கி பேக்கிங் மட்டும் பண்ணி நம்ம லோக்கலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இல்லை ப்ராப்பர் பேக்கிங்கோடு இம்போர்ட் பண்ணி டேரெக்டாக வந்து ஸ்டோருக்கு அனுப்பிச்சிருவோம். இதில் க்ரூடை இம்போர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்போது அதுதான் வந்து அதிகமாக நடக்குது. அவங்களுக்கு தனியாக ஒரு அசோசியேஷனும் நார்த் இந்தியாவில் இருக்குது. இப்போ இந்த க்ரூடு பாம் ஆயிலை நாம் மலேசியாவிலேருந்தும் இந்தோனேஷியாவிலேருந்தும் வாங்கிட்டு இருக்கோம். இந்த பாம் ஆயில் போக வேறு சில தாவர எண்ணெய்களோட இறக்குமதியும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக சோயாபீன் ஆயில் வந்து நாம் அர்ஜென்டினாவிலேருந்தும் பிரேசிலிருந்தும் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ரொமேனியா மற்றும் உக்ரைன்லேருந்து நாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பாம் ஆயில் இறக்குமதி பொறுத்தவரையில் அதிக அளவு இப்போ இறக்குமதி ஆகிட்டு இருக்குது. உள்நாட்டில் டிமாண்ட் இருக்குது. ஸோ இதை இன்டர்நேஷ்னல் ப்ரைஸும் குறைஞ்சிருக்குது. ஸோ இதை வந்து சரியான சந்தர்ப்பமாக பார்த்து நம்ம க்ரூடு பாம் ஆயிலை இம்போர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பிராண்ட் போட்டு இந்தியாவில் விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு சரியான தருணம். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.